இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு 9வது மாதத்தை காண செய்த கர்த்தாதி கர்த்தரை, தேவாதி தேவனை நாம் துதிப்போம். இந்த 9வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற கர்த்தருடைய வார்த்தை தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதி. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இது மேதியனாகிய தரியு ராஜா தானியேலை பார்த்து சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை தான் இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மேல் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அநேகர் வேதத்தை படிப்பது கிடையாது, செபிப்பது கிடையாது. வாரம் ஒரு முறை ஓய்வு நாள் தோறும் ஆலயத்திற்கு சென்றால் போதும் என்று இருக்கின்ற எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கும் போது, இடைவிடாமல் கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு எந்த ஒரு தீங்கும் வராது, எந்த ஒரு கேடும் வராது என்பதற்கு தானியேலுடைய வாழ்க்கை நமக்கு ஆதாரமாக உள்ளது. சிறையாக பிடிக்கப்பட்ட யூதனாகிய தானியேல் விசேஷித்த ஆவி அவனுக்குள் இருந்தபடியால் தரியு ராஜா அவனை அவனுடைய ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக வைக்க வேண்டும் என்று விரும்பினான். இதை அறிந்த பிரதானிகள் தானியேலை குற்றப்படுத்துவதற்காக அநேக முகாந்திரங்களை தேடினார்கள். ஒன்றும் அகப்படவில்லை. காரணம், அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான் என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே வேத விஷயத்தில் மட்டும்தான் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்பதாக நினைத்து ராஜாவிடம் வந்து, எவனாகிலும் 30 நாள் அளவும் ராஜாவாகிய உம்மை தவிர வேற எந்த தெய்வத்தையாவது எந்த மனுஷனையாவது வணங்கக்கூடாது என்பதாக கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்று பிரதானிகள் தேசாதிபதிகள் சொல்லுகின்றார்கள். அதற்கு தரியு ராஜாவும் உடன்பட்டான். பத்திரம் எழுதப்பட்டது, கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, கையெழுத்தும் வைத்தாகிவிட்டது. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தானியேல் அறிந்த போதிலும் கூட அவன் பின்வாங்கவில்லை. கர்த்தரை தேடுகின்ற விஷயத்தில், கர்த்தரை ஆராதிக்கின்ற விஷயத்தில் தினமும் தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க 3 வேளை அவன் கர்த்தரை ஆராதித்தான். முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும், எந்த கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நாமும் தானியேலை போல மனம் தளராமல் ஆண்டவரை ஆராதிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். எந்த வேளையிலும், 3 வேளையில தாவீது இப்படியாய் சொல்கிறான், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நான் கர்த்தரை நோக்கி நான் வேண்டுதல் செய்தேன் என்பதாக. அவன் அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளைகள். அதே போலதான் தானியேலும் 3 வேளை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள்ல ஒரு நேரமாவது வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவரை ஆராதிப்போம் என்றால் நமக்கும் எந்த ஒரு தீங்கும் வராது. தானியேலை சிங்கக்கவியிலே போட்ட போதும் கூட அவனுக்கு எந்த கேடும் வராதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி அதே 6ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அந்த மேதியனாகிய கர்த்தர் அறியாத அந்நிய மனுஷனான ராஜாவான அந்த தரியுவுக்கு அவ்வளோ ஒரு பாரம். தானியேல் நல்லவன், அவனுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது, அவன் உண்மை உள்ளவன், அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறான் என்பதை அறிந்து அவனை எப்படியாவது தப்புவிக்க வேண்டும் என்று அவ்வளவு ஆசையாக ஆவலாக அவன் தேடிக்கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அதனாலதான் அவன் தைரியமாய் தானியேலை பார்த்து சொல்கிறான், நீ ஆராதிக்கிற உன் தேவன், அதுவும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை கண்டிப்பா தப்புவிப்பார் என்று சொல்லி. அதுபோல அதிகாலையிலே கெபிக்கு பக்கத்திலே வந்து துயர சத்தமாய் அந்த தரியு ராஜா கேட்கிறான், தானியேலே, உன்னதமான தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி. தானியேல், ராஜாவே வாழ்க, என்னை தேவன் தப்புவித்தார் என்பதாக அவன் சொல்வதை நான் பார்க்க முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையும் கண்டு பயப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையும் கண்டு கலங்க வேண்டாம். பிரச்சனைகள் வரதான் செய்யும், வேதனைகள் வரதான் செய்யும். அவைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய துணை நமக்கு இருக்க வேண்டும். இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும், கர்த்தரையே ஆராதிக்க வேண்டும், அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு கூட இந்த 9வது மாதத்திலே நாம் வாழுவோம்.
30 நாட்களும் கர்த்தர் நம்மையோடு கூட இருப்பார். 30 நாளவும் இடைவிடாமல் ஆராதிப்போம். கர்த்தர் மெய்யாகவே நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். அவர் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.